நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பண்ருட்டியில் அதிமுகவினர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏத்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழக துணைச் செயலாளர் நகரமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கவுன்சிலர் மோகன் தலைமையில் அவரது கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அங்கு திரண்டு இருந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய கவுன்சிலர் மோகன், அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களின் உத்தரவின் பேரில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் சபதம் ஏற்று உள்ளதாக தெரிவித்தார். பாரத ரத்னர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு 2,06,00,000 தொண்டர்களின் எழுச்சியாக புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் எங்களை எல்லாம் ஒற்றுமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் அண்ணன் MCS அவர்களின் பரிந்துரையின் பேரில் பண்ருட்டி நகர கழக துணை செயலாளர் சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் எனது அலுவலகத்தில் 33 வார்டுகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் மூத்தவர்களும் பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் மகளிர்களும் ஒன்றிணைந்து மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு நினைவு நாளில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று படுத்தி சபத ஏற்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருந்தோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.